ஸ்ரீ வெங்கடாச்சல மாஹாத்மியம் 28ஆம் அத்தியாயம் கடாக தீர்த்தத்தை போற்றுதல். குறிப்பு: விமானத்தில் வலம் வருதலில் ஆலயத்தை வலம் வரும் பாதை வடக்கு பக்கத்திலுள்ள ஸ்ரீ வெங்கடேஸ்வரரின் கருவறையுடன் கடாக தீர்த்தம் இணைக்கப்பட்டுள்ளது. புனித நீராடிய பின்னர் சேகரிக்கப்பட்ட வெங்கடேசரின் அபிஷேக தீர்த்தம் இதில் உள்ளது. கடாக தீர்த்தத்தின் மகத்துவம் முனிவர்கள் கூறினர். சூதரே, அனைத்து பொருள்கள் மற்றும் பொருள்களின் உண்மையை அறிந்தவரே, வேதங்கள் மற்றும் வேதாங்கங்களின் குருவே, ஸ்ரீ வெங்கடாச்சலத்தில் கடகா என்ற மிகவும் புனிதமான தீர்த்தம் இருப்பதாக கேள்விப்படப்படுகிறது. அதன் மகத்துவம் 3 உலகங்களிலும் அறிவிக்கப்படுகிறது. வியாசமா முனிவரின் சீடரே, இதை எங்களுக்கு தயவு செய்து கூறுங்கள். முன்பு பிரம்மதேவரின் மகிமை மிக்க மகன் புனிதம் மிகுந்த முனிவரான நாரத மாமுனிவர் மிக சிறந்த பிராமணர் நைமிஷ காட்டிற்கு வந்தார். பிரம்மதேவரின் அந்த மைந்தனை கண்டதும் இந்த முனிவர்கள் அனைவரும் அவரை அற்புதமான அர்க்யம் பாத்தியம் போன்றவற்றால் முறையாக வணங்கினர். மிகுந்த பக்தியுடன் அவருக்கு ஒரு இருக்கையை வழங்கினர். அடக்கம் காரணமாக கழுத்தை தாழ்த்தி வணங்கினர். அந்த முனிவர்கள் அனைவரும் அவரிடம் இவ்வாறு கூறினர்: மகிமைமிக்க நாரத மாமுனிவரை, தம்மை தவிர எங்களுக்கு தர்மத்தை போதிக்கும் வேறு யாரும் இல்லை. மகா முனிவர்களில் யாரும் இல்லை. அனைத்து தேவர்களாலும் சேவை செய்யப்படும் ஸ்ரீவைகுந்தத்திலிருந்து வந்த சித்தர்களாலும் கந்தர்வர்களாலும் பராமரிக்கப்படும் தெய்வீக மலையான மிகுந்த தகுதி வாய்ந்த வெங்கட மலையில் கடாக தீர்த்தம் என்ற புனித தீர்த்தம் உள்ளது. வனவாசிகளான எங்களுக்கு கடாக தீர்த்தத்தின் மகத்துவத்தை விவரிக்கவும். நாரத மாமுனிவர் கூறினார்: சௌனக முனிவரின் தலைமையிலான மகா பராக்கிரமம் கொண்ட அனைத்து முனிவர்களே, கேளுங்கள். 3 உலகங்களிலும் கடாக தீர்த்தத்தின் மகத்துவத்தை போதுமான அளவு யார் அறிவார்கள்? மகாதேவர் மட்டுமே அந்த தீர்த்தத்தின் மகத்துவத்தை புரிந்து கொள்கிறார். பிரபஞ்ச முட்டையில் உள்ள அனைத்து புனித தீர்த்தங்களான கங்கை மற்றும் பிற அனைத்து தீர்த்தங்களும் தங்கள் சொந்த பாவங்களை நீக்குவதற்காக கடாக தீர்த்தத்தை நாடுகின்றன. சிறந்த பிராமணர்களே, ஒரு முட்டாள் இவ்வாறு எண்ணலாம்: எல்லா மக்களும் இந்த தண்ணீரை, அதாவது இந்த தீர்த்தத்தை தொடுகிறார்கள். பிராமணர்கள், சத்திரியர்கள், வைசியர்கள், சூத்திரர்கள் மற்றும் பிற சாதியினரும் கூட. இவ்வாறு எண்ணி அவர் அதை அருந்தாமல் இருக்கலாம். உண்மையில் அந்த முட்டாள் ஒரு சண்டாளராகி கும்பீபாக நரகத்தில் விழுவான். அவர் ஒரு மத மாணவராக இருந்தாலும் சரி, ஒரு இல்லறவாசியாக இருந்தாலும் சரி, ஒரு காட்டுவாசியாக இருந்தாலும் சரி, ஒரு சிறந்த துறவியாக இருந்தாலும் சரி, அந்த தீர்த்தத்திற்கு சேவை செய்வதன் மூலம் அவர் உயர்ந்த நிலையை அடைகிறார். ஸ்ருதிகள், ஸ்மிருதிகள் மற்றும் புராணங்களில் 5 பெரிய பாவங்களை அழிக்கும் அந்த தீர்த்தத்தை புகழ்ந்து பேசும் பல பகுதிகள் உள்ளன. பிராமணர்களே, இது மிகவும் அற்புதமானது. இது அனைத்து உலகங்களிலும் ஒரே புனிதப்படுத்தும் விஷயம். அந்த தீர்த்தத்தை சேவிப்பதன் மூலமும் அதை நாடுவதன் மூலமும் பிராமண படுகொலையின் 10,000 பாவங்கள், மது அருந்துவதன் 10,000 பாவங்கள், குருவின் மனைவியை சரீர பிரகாரமாக அணுகுவதன் 10,000 பாவங்கள், தங்கத்தை திருடிய 10,000 பாவங்கள் மற்றும் பெரும் பாவிகளுடன் தொடர்பு கொள்வதன் கோடிக்கணக்கான பாவங்கள் உடனடியாக கரைந்து போகின்றன. இந்த தீர்த்தத்தை நாடுவதன் மூலம் பரிகாரம் செய்ய வழியில்லாத பல்வேறு வகையான பாவங்கள் அனைத்தும் அழிந்து போகின்றன. இந்த மகா புண்ணிய தீர்த்தம் இறைவனின் பாதங்களிலிருந்து வெளிப்பட்டது. தொழுநோய் மற்றும் பிற நோய்களால் பாதிக்கப்பட்ட ஒருவர் இந்த நீரை தினமும் அருந்தினால் அவர் அந்த நோயிலிருந்து விடுபட்டு பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் உலகத்திற்கு செல்வார். கடக தீர்த்தத்தின் மகத்துவத்தில் நம்பிக்கை இல்லாதவர்கள் மகா நரகங்களில் விழுவார்கள். தனது இரகசிய அனுபவங்களின் வெளிப்பாட்டின் போக்கில் சங்கரர் முன்பு பார்வதி தேவியான அன்னையிடம் அந்த தீர்த்தத்தின் மகத்துவத்தை குறித்து உரையாடினார். முன்பு கூறப்பட்டதை குறித்து யாரும் எந்த சந்தேகத்தையும் கொள்ளலாகாது. இது வெறும் பாராட்டு அறிக்கை என்று ஒருபோதும் கூறக்கூடாது. இது வெறும் புகழ்ச்சி என்று கூறுபவர்கள் தங்கள் இதயத்தின் மையத்தில் நாத்திகர்கள். யமனின் ஊழியர்கள் தங்கள் நாக்கின் நுனியில் சிவப்பு சூடான கோடரியை வைத்திருப்பார்கள்.
எனவே கடக தீர்த்தம் என்று அழைக்கப்படும் தீர்த்தத்தை கவனமாக பயன்படுத்தி அதை நாட வேண்டும். இது அனைத்து துன்பங்களையும் அடக்கி முக்தியின் பலனை அளிக்கிறது. அதன் நீரை பக்தியுடன் அருந்துவதன் மூலம் ஒரு மனிதன் தனது அனைத்து விருப்பங்களையும் நிறைவேற்றிக் கொள்வான். புராணங்களை அறிந்தவர்களில் மிகச் சிறந்தவரான சூதமா முனிவரே இவ்வாறு நமக்கு கூறிய பிறகு உயர்ந்த மகிமை கொண்ட மகிமையான நாரத மாமுனிவர் 3 உலகங்களையும் புனிதப்படுத்தும் காசிக்கு சென்றார். அந்த புனிதமான இறைவன் நைமிச காட்டில் அனைத்தையும் சுருக்கமாக பேசினார். இப்போது கடக தீர்த்தத்தின் மகத்துவத்தை மிக விரிவாக அறிய விரும்புகிறோம். சூதமா முனிவரை தயை கூர்ந்து அதை எங்களுக்கு கூறுங்கள். கடக தீர்த்தத்தின் நீரை அருந்தும் நடைமுறை. சூதமா முனிவர் கூறினார், பூமியில் வாழும் அனைத்து துறவிகளே, நைமிஷவனம் சிறந்த பிராமணர்களே, கடக தீர்த்தத்தின் மகத்துவத்தை கேளுங்கள். பிராமணர்களே, கடக தீர்த்தம் அனைத்து உலகங்களிலும் நன்கு அறியப்பட்டதாகும். இது அனைத்து செழிப்பையும் ஏற்படுத்துகிறது. இது தூய்மையானது மற்றும் அனைத்து பாவங்களையும் அளிக்கிறது. இது தீய கனவுகளின் விளைவுகளை அளிக்கிறது. இது பெரும் பாவங்களை அளிக்கிறது. இது பெரும் தடைகளை அடக்குகிறது மற்றும் மனிதர்களுக்கு மிகுந்த மன அமைதியை அளிக்கிறது. நினைவில் கொள்ளப்படுவதன் மூலம் மட்டுமே அது மனிதர்களின் அனைத்து பாவங்களையும் அளிக்கிறது. 8 எழுத்துக்கள் கொண்ட மந்திரத்தை மீண்டும் மீண்டும் கூறிய பிறகு அதன் மயக்கும் நீரை ஒருவர் அருந்த வேண்டும். அல்லது கேசவ முதலியவற்றின் திருநாமங்களை கூறிக்கொண்டு ஒவ்வொரு திருநாமத்திற்கும் பிறகு நீரை அருந்த வேண்டும். அல்லது 3 நாமங்களை கேசவ நாராயண மாதவ ஒன்றாக உச்சரித்து மங்களகரமான தீர்த்த நீரை அருந்த வேண்டும். அல்லது 8 எழுத்துக்களை கொண்ட வெங்கடேச மந்திரத்தை மீண்டும் கூறி கடக தீர்த்தத்தை அந்த நீரை அருந்த வேண்டும். அது உலக இன்பங்களையும் முக்தியையும் தரும். எந்த பிராமணனும் மந்திரம் இல்லாமல் சிறந்த தீர்த்தத்தில் அருந்த விரும்பினால் அவர் எப்போதும் முந்தைய பிறவிகளில் தான் செய்த அனைத்து பெரிய பாவங்களையும் விரைவில் அழித்துவிடு என்று கூறி அந்த நீரை அருந்த வேண்டும். அதுவே முக்திக்கு வழிவகுக்கும் ஒரே வழி. பின்வரும் 3 உலகங்களிலும் மிகவும் அரிதானவை: சுவாமி புஷ்கரணியில் நீராடல், ஸ்ரீ பகவானை வராக வடிவத்தில் தரிசித்தல் மற்றும் கடாக தீர்த்த நீரை அருந்துதல். அதிக பேச்சு என்ன பயன்? இது பிராமணரை கொன்றது போன்ற அனைத்து பாவங்களையும் அளிக்கிறது. கேசவன் என்ற பிராமணரின் அத்தியாயம். முன்பு மாயையால் கேசவன் என்ற பிராமணர் பகுஸ்ருதரை கொடூரமாக கொன்று பிராமணவதம் செய்த பாவத்தை அடைந்தார். அவர் இந்த மகா தீர்த்தத்தின் சிறந்த நீரை அருந்தினார். கேசவன் என்ற மகா பாவி பிராமணவதம் செய்த பாவத்திலிருந்து விடுபட்டார். முனிவர்கள் வினவினார்கள், கேசவன் என்ற இந்த பிராமணர் யாருடைய மகன்? அவர் பிராமணவதம் செய்த கொடூரமான மற்றும் மிகவும் பயங்கரமான பாவத்தை எவ்வாறு அடைந்தார்? அதை தாங்கள் எங்களுக்கு கூற வேண்டும். ஸ்ரீ சூதமா முனிவர் விவரித்தார். துங்கபத்ரை நதிக்கரையில் கந்தர்வர்கள் தங்கியிருந்த வேதாத்தியம் என்ற ஒரு பெரிய அக்ரஹாரம், அதாவது பிராமணர்களுக்கு தானமாக வழங்கப்பட்ட கிராமம் இருந்தது. அந்த அழகிய இடத்தில் வேதபுரத்தில் உள்ள அனைத்து பிராமணர்களும் வேதங்களில் தேர்ச்சி பெற்றவர்கள். அவர்கள் சொற்களின் அறிவியலில், அதாவது இலக்கணத்தில் அர்ப்பணிப்புடன் இருந்தனர். அவர்கள் அனைவரும் ஜோதிட அறிவியலை பரப்புபவர்கள். அவர்கள் நியாய மற்றும் மீமாம்ச தத்துவ முறைகளை அறிந்தவர்கள். அவர்கள் அனைவரும் வேதாந்தத்தை விளக்குபவர்கள். அவர்கள் நெறிமுறைகள் மற்றும் சட்ட விதிகள் குறித்த ஆய்வு கட்டுரைகளில் அர்ப்பணிப்புடன் இருந்தனர். அவர்கள் எப்போதும் உணவு பரிசுகளை வழங்குவதில் ஈடுபட்டிருந்தனர். அக்ரஹாரத்தில் வசிக்கும் அனைத்து பெரியவர்களுக்கும் மகன்கள் பிறந்தனர். அந்த அக்ரஹாரத்தின் பெயர் வேதாத்தியர் என்ற பத்மநாபர் என்று அழைக்கப்படும் ஒரு பிராமணர் இருந்தார். வேசிகளை குறித்து ஏங்கி தவிக்கும் பிராமணரான கேசவர் பிராமண படுகொலையின் பாவத்தை செய்கிறார். அவருக்கு கேசவர் என்ற மகன் இருந்தான். அவர் அனைத்து புனித சடங்குகளிலிருந்தும் வெளியேற்றப்பட்டார்.
அவர் தனது தாய் தந்தை மற்றும் கற்புமிக்க மனைவியையும் கைவிட்டார். அவர் வேசிகளுடன் பற்று கொண்டிருந்தார். மேலும் அவர் எப்போதும் விபச்சார விடுதிகளுக்கு சென்றார். பிராமணர் 2 தினங்கள் ஒரு விபச்சாரியின் சகவாசத்தை அனுபவித்து அவளுக்கு கொடுக்க வேண்டிய 2 தங்க நாணயங்களை அவளிடம் கொடுத்தார். பின்னர் அவர் மகிழ்ச்சியுடன் சென்றார். அவரிடம் பணம் இல்லாத போது கெட்ட பெயர் கொண்ட பெண்ணால் அவர் நிராகரிக்கப்பட்டார். அவளுடன் உடல் உறவு கொள்ள விரும்பியதால் அவர் அடிக்கடி நிறைய பணத்தை திருடத் தொடங்கினார். அதையே அவளிடம் கொடுத்துவிட்டு அவளுடன் நீண்ட காலம் விளையாடினார். அவள் இல்லத்தில் அவன் உணவு எடுத்து கொண்டான். அதே கிண்ணத்தில் அவளுடன் மது அருந்தினான். ஒரு முறை அந்த பிராமணர் ஒரு கிராத வேட்டைக்காரன் வேடமிட்டு ஒரு குறிப்பிட்ட பிராமணரின் இல்லத்திற்கு சென்று அவரது செல்வத்தை கொள்ளையடிக்க சென்றார். தகுதியற்ற பிராமணரான கேசவன் கையில் ஒரு வாளை எடுத்து கொண்டார். இல்லத்தின் எஜமானராக இருந்த பிராமணரை தாக்கி தனது வாளால் அவரை கொன்றார். அங்கிருந்து ஏராளமான செல்வங்களை கொண்டு வந்து விபச்சாரியின் இல்லத்திற்குள் நுழைந்தார். பயங்கரமான மற்றும் அருவருப்பான பிரம்மஹத்யா அவர் செல்லும் போது அவரை பின்தொடர்ந்தாள். அவள் நீல நிற ஆடைகளிலும் மிகவும் சிவப்பு நிற முடியிலும் பயங்கரமானவள். அவள் வானத்தையும் பூமியையும் அசைத்து உரத்த சிரிப்புடன் கர்ஜித்தாள். அவளால் பின்தொடரப்பட்ட பிராமணர் பூமியெங்கும் அலைந்தார். பூமி எங்கும் சுற்றி திரிந்த போது கொடிய தகுதியற்ற பிராமணர் சௌனக மாமுனிவரே, பெரும் பராக்கிரமம் கொண்ட மற்ற முனிவர்களே மிகுந்த பயத்துடன் தனது கிராமத்திற்கு சென்றனர். அவளால் துரத்தப்பட்டதால் அவர் பயந்து தனது சொந்த இல்லத்திற்கு சென்றார். அவரை துரத்திய பிரம்மஹத்யா அவருடன் இல்லத்திற்குள் சென்றாள். என்னை காப்பாற்று, என்னை காப்பாற்று என்று கேசவன் தனது தந்தையிடம் அடைக்கலம் புகுந்தார். தந்தை கூறினார், பயம் கொள்ளாதே என்று. அவரை காப்பாற்ற முயன்றார். பத்மநாபன் தனது மகனை காப்பாற்ற முயன்ற போது கொடூரமான அரக்கன் பிரம்மஹத்தி தந்தையிடம் பிரம்மஹத்யா கூறியது, சிறந்த பிராமண பத்மநாபரே, அவரை ஏற்றுக்கொள்ள வேண்டாம். அவருக்கு அடைக்கலம் கொடுக்க வேண்டாம். அவர் மது அருந்துவதற்கு அடிமையானவர். அவர் ஒரு திருடன் மற்றும் பிராமண கொலையாளி. அவர் ஒரு பெரிய பாவி. அவர் தனது தாய் மற்றும் தந்தைக்கு துரோகம் செய்கிறார். அவர் மனதில் கொடியவர். அவர் தன் மனைவியை கைவிட்டார். வேசிகளை அதிகமாக நேசிக்கிறார். இந்த கொடியவனை விட்டுவிடு. பிராமணரே, தாம் ஒரு பெரிய பாவியான உன் மகனை வீணாக காப்பாற்றினால் நான் உன் மனைவியையும் இந்த மனிதனின் மனைவியையும் உன்னையும் உன் மகனையும் முழு குடும்பத்தையும் அழித்து விடுவேன். எனவே இந்த துஷ்டனை விட்டு விடுவாய். பிராமணரே, நீ ஒரு பெரிய பாவியான உன் மகனை வீணாக காப்பாற்றினால் நான் உன் மனைவியையும் இந்த மனிதனின் மனைவியையும் உன்னையும் உன் மகனையும் முழு குடும்பமும். எனவே இந்த துஷ்டனை விட்டுவிடுங்கள். நீங்கள் இப்போது உங்கள் மகனை கைவிட்டால் நான் உங்கள் அனைவரையும் விடுவிப்பேன். மிகவும் புத்திசாலியானவரே, ஒருவருக்காக ஒரு உறுப்பினருக்காக முழு குடும்பத்தையும் அழிக்க வேண்டியது உங்களுக்கு தகாது. அவளால் இவ்வாறு கூறப்பட்ட போது பத்மநாபர் அவளிடம் இவ்வாறு கூறினார். பத்மநாபர் கூறினார், என் மகன் மீதான பாசம் என்னை வேதனைப்படுத்துகிறது. என் மகனை நான் எப்படி கைவிட முடியும்? அதை கேட்ட பிரம்மஹத்யா பெண் பிராமணரிடம் கூறினாள். பிரம்மஹத்யா கூறியது, இந்த உமது மகன் வீழ்ந்து விட்டான். அவன் சாதிகள் மற்றும் வாழ்க்கையின் நிலைகளிலிருந்து விலக்கப்பட்டான். இந்த மகனை நேசிக்காதே. அவனுடைய பார்வையை இழிவானது. இதை கூறிய பிறகு பத்மநாபர் கண்டுகொண்டு இருக்கும் போதே பிரம்மஹத்யா தன் மகன் கேசவனை தன் கையால் அடித்தாள். தன் தந்தையை அடிக்கடி அழைத்து தந்தையே தந்தையே என்று புலம்பினான். அந்த துஷ்டனின் தந்தை, தாய் மற்றும் மனைவி அனைவரும் புலம்பினார்கள். பரத்வாஜர் பத்மநாபருக்கு அறிவுறுத்திய பிரம்மஹத்தியிலிருந்து விடுதலை பெறுவதற்கான வழிமுறைகள். அந்த நேரத்தில் உயர்ந்த மகத்துவம் கொண்ட மகா முனிவரும் மகா யோகியுமான பரத்வாஜ முனிவர், சௌனக மாமுனிவரே, மகா பராக்கிரமம் கொண்ட முனிவர்களே அங்கு வர வாய்ப்பு கிடைத்தது. பரத்வாஜரை கண்ட மகா முனிவர் பத்மநாபர் அவரை வணங்கி அவரை புகழ்ந்தார். தனது மகனுக்காக அவரிடம் அடைக்கலம் புகுந்தார். பரத்வாஜ முனிவரே,
தாம் பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் ஒரு பகுதி. தகுதியற்றவர்கள் ஒருபோதும் தம்மை காண மாட்டார்கள். என் மகன் ஒரு பிராமணனை கொன்றவனாகவும் மதுவிற்கு அடிமையானவனாகவும் திருடனாகவும் மாறிவிட்டான். பயங்கரமான பிரம்மஹத்தி என் மகனை தாக்க வந்திருக்கிறாள். என் மகன் பெரும் பாவங்களிலிருந்து விடுபடவும் இந்த கொடூரமான பிரம்மஹத்யா விரைவில் அழிக்கப்படவும் வழிவகை செய்ய எனக்கு அறிவுறுத்துங்கள். என் மகனுக்கு இறங்குங்கள். முனிவரே, எனக்கு ஒரே ஒரு மகன் மட்டுமே இருக்கிறான். எனக்கு வேறு மகன் இல்லை. இந்த மகன் இறந்தால் என் குடும்பம் அழிந்துவிடும். பின்னர் பித்ருக்களுக்கு அரிசி உருண்டைகளை வழங்க யாரும் இருக்கலாகாது. எனவே முனிவரே, எங்களிடம் கருணை காட்டுங்கள். இவ்வாறு முறையிடப்பட்ட போது பகவான் ஸ்ரீமன் நாராயணரின் ஒரு பகுதியாக இருந்த பரத்வாஜ முனிவர் நீண்ட நேரம் தியானம் செய்து பத்மநாபரிடம் இந்த வார்த்தைகளை கூறினார். பரத்வாஜ முனிவர் கூறினார், பத்மநாபா, உங்கள் மகன் மிகவும் கொடிய பாவங்களை செய்திருக்கிறான். 10,000 பிராயச்சித்தங்கள் மூலம் கூட அவனது பாவங்கள் தணிக்கப்படாது. இருப்பினும் தங்கள் மகனின் பாவங்களுக்கு பரிகாரம் செய்ய நான் சில பரிகாரங்களை பரிந்துரைக்கிறேன். பிராமண பத்மநாபரே, அவற்றை கேளுங்கள். பிராமணரே, கங்கையின் தெற்கே 200 யோஜனைகள் 2400 கிலோமீட்டர் கிழக்கு கடலின் மேற்கே 5 யோஜனைகள் ஸ்வர்ணமுகரியின் வடக்கு படுகையிலும் அதிலிருந்து ஒரே ஒரு குரோஷத்திலும் வேங்கடாத்ரி என்று அழைக்கப்படும் மலை உள்ளது. இது அனைத்து உலகங்களாலும் வணங்கப்படுகிறது. இது மேருவின் மகன். இது மிகவும் தகுதியானது. இது அனைத்து தேவர்களாலும் வணங்கப்படுகிறது. இது ஸ்ரீவைகுந்தத்திலிருந்து வேகமாக நகரும் வாகனமான கருடனால் கொண்டு வரப்பட்டது. இது பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் விளையாட்டுக்கான பெரிய மலை. இப்போது அது ஸ்வர்ணமுகியின் புனித கரையில் உள்ளது. இது தேவர்களின் குழுக்களாலும் முனிவர்களின் குழுக்களாலும் போற்றப்படுகிறது. அந்த முக்கிய மலையில் வேங்கட நாராயணர் தானே லக்ஷ்மி தேவி, பூமி தேவி மற்றும் நீலா தேவியுடன் வசிக்கிறார். வேங்கடேச பெருமான் நேரடியாக முக்தியை வழங்குபவர். பெரிய பிராமணரே, வேங்கடநாதர் ஆலயத்தின் வடக்கே மங்களத்தை வழங்கும் புனித ஸ்தலம் கடக தீர்த்தம் உள்ளது. இது பிராமணவதம் போன்ற பாவங்களை அளிக்கிறது. இது அனைத்து விரும்பிய பொருள்களையும் அளிக்கிறது. மாட்சிமை மிக்க பிராமணரே, தங்கள் மகனுடன் சேர்ந்து அந்த தீர்த்தத்தின் வசீகரமான புனித நீரை அருந்துங்கள். வேதங்களின் வார்த்தைகளுக்கு இணையான பரத்வாஜ முனிவரின் வார்த்தைகளை செவிமடுத்ததும் அவருக்கு தலை வணங்கி வேங்கடமலைக்கு சென்றார். பரத்வாஜ முனிவரின் அறிவுரைப்படி கடாக தீர்த்தரிடமிருந்து புனித நீரை அருந்தியதன் மூலம் கேசவர் பிராமணவதம் செய்த பாவத்திலிருந்து விடுபடுகிறார். வேங்கடமலைக்கு சென்ற பிறகு மாட்சிமைமிக்க பிராமணர் தனது சோணருடன் சுவாமி புஷ்கரிணி நீரில் புனித நீராடினார். அவர் வராக சுவாமியை வணங்கி பகவான் ஸ்ரீனிவாசரின் சன்னதிக்கு சென்றார். அவர் விமானத்தை அரண்மனை ஆலயம் வலம் வந்து வணங்கினார். தனது பெரும் துன்மார்க்க மகனான கேசவனுடன் இணைந்து பத்மநாபர் பிராமணவதம் என்னும் பாவத்தை அளிக்கும் கடாக தீர்த்தத்தின் நீரை அருந்தினார். அங்கு பிரம்மஹத்யா உடனடியாக கரைக்கப்பட்டது. அதன் பிறகு முன்னணி பிராமணர் பத்மநாபர் தனது மகனுடன் கருணையின் களஞ்சியமான வேங்கடேசத்திற்கு சென்று இறைவனை தரிசித்தார். பின்னர் கருணையின் களஞ்சியமான வேங்கடேசர் அவர்கள் கடாக தீர்த்தத்தின் தண்ணீரை தீர்த்தத்தை அருந்துவதில் மகிழ்ச்சி அடைந்து அவர்கள் முன் தோன்றினார். அவர் இந்த வார்த்தைகளை கூறினார். பிரம்மஹத்தியிலிருந்து விடுவிக்கப்பட்ட தனது மகனுடன் வந்த பத்மநாபருடன் இறைவன் உரையாற்றுகிறார். ஸ்ரீ பகவான் கூறலானார், பத்மநாபா, வேதங்கள் மற்றும் வேதாங்கங்களின் குருவே, பரத்வாஜ முனிவரின் கட்டளைப்படி தாங்கள் வேங்கடமலைக்கு வந்தீர்கள். கடாக தீர்த்தத்தின் நீரை அருந்திய பின்னர் நீங்கள் சந்தேகத்திற்கு இடமின்றி உங்கள் இலக்கை அடைந்ததால் ஆசீர்வதிக்கப்பட்டீர்கள். உங்கள் மகன் கேசவன் பிரம்மஹத்தியிலிருந்து விடுவிக்கப்பட்டார். எனவே கடாக தீர்த்தத்தை மிகுந்த முயற்சியுடன் நாட வேண்டும்.
பெரும் அதிர்ஷ்டசாலியான பிராமணரே, அந்த தீர்த்தத்தில் உள்ள சிறந்த நீரை அருந்திய பிறகு பாவிகள் கூட ஆசீர்வதிக்கப்பட்டு திருப்தி அடைகிறார்கள். அது உண்மைதான். இது உண்மையிலும் உண்மை. எந்த சந்தேகமும் இல்லை, ஐயமேதும் இல்லை. தாம் என் உலகம் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள், மிகவும் புத்திசாலியான முனிவரே. இதை கூறிய பிறகு வெங்கடேச பெருமான் அங்கிருந்து மறைந்து விட்டார். சூதமா முனிவர் கூறினார், எனவே துறவிகளே, பிராமணர்களே, சௌனக முனிவரே மற்றும் பெரும் பராக்கிரமம் கொண்ட மற்ற முனிவர்களே, கடாக தீர்த்தத்தின் மகத்துவமும் புராண கதையும் நான் கேட்ட விதத்தில் நன்றாக விவரிக்கப்பட்டுள்ளது. 28ஆம் அத்தியாயம் இனிதே நிறைவடைந்தது.